அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி புரட்டாசி மாதத்தின் 3வது சனிக்கிழமை. ஒரே ஒரு முறை இந்த சக்திமிக்க வார்த்தையை ஒரு பேப்பரில் எழுதி மணிப்பர்சில் வைத்து பாருங்கள். கட்டுக்கட்டாக பணம் நிரம்பி வழியும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய புரட்டாசி மாதத்தின் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்முடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறுவதற்கான அற்புதமான திருநாமத்தை அதுல நம்ம பார்த்திருந்தோம். நாளைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் கிடையாதுங்க, அதனுடன் சேர்த்து சனி மகா பிரதோஷமும் இருக்குங்க. இன்று காலை நம்ம அப்லோட் பண்ணியிருந்த அந்த சிறப்பு பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அற்புதமான மிக மிக சூட்சமமான திருநாமம். எக்கச்சக்கமான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க திருநாமத்தை பார்க்க போறோம். அந்த திருப்பெயரை எந்த நேரத்தில் எழுதி மணிப்பர்ஸ்ல எப்படி வைக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நீங்க திருநாமத்தை எழுதிட்டு மணிப்பர்ஸ்ல தான் வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணிப்பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல கூட நீங்க வச்சுக்கலாம். எந்த நேரத்துல நாளைய தினம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்னா ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தை மட்டும் நம்ம தவிர்க்கணும். அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்துட்டு எந்த நேரம் வேணாலும் இந்த திருநாமத்தை எழுதி நீங்க மணிப்பர்ஸ்குள்ள வைக்கலாம். நாளைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. இந்த 2 நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மகாலட்சுமி தாயாரின் அந்த திருப்பெயரை எழுதுவதற்கு முன்பாக பெருமாளையும் அன்னை மகாலட்சுமி தாயாரையும் கருடாழ்வாரையும் மனதார நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. 16 செல்வங்களையும் பெருமாளும் தாயாரும் எனக்கு அருளணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. எதிர்பாராத வழிகள்ல கூட தாராளமான பணவரவு ஏற்படணும், எப்பவும் என் கையில நிறைவான பணம் தங்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு மகாலட்சுமி தாயாரின் திருப்பெயரை நம்ம ஒரே ஒரு முறை எழுதணும். ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர், வெள்ளை நிற கோடு போடாத ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை ஒரே ஒரு முறை நல்லா தெளிவா எழுதிக்கோங்க. ஸ்ரீம் புஷ்டி மங்களாயை வசி வசி, ஸ்ரீம் புஷ்டி மங்களாயை வசி வசி, ஸ்ரீம் புஷ்டி மங்களாயை வசி வசி. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். மிக மிக சூட்சமமானது, அபாரமான பணவசியத்தை தரக்கூடியது. ஒரே ஒரு முறை எழுதி அந்த பேப்பரை மடிக்காமல் நீங்க பர்சுக்குள்ள வைக்கணும், அல்லது பணம் வைக்கக்கூடிய ஆல்ரெடி நம்ம பார்த்த இடங்கள்ல வைக்கலாம். இந்த திருப்பெயர் பணத்தின் மீது உரசுவதை போல நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. இந்த பேப்பரை மடித்து வைக்க கூடாதுங்க, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு எளிமையான மெத்தட் இதுன்னு. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குற உங்களுக்கு தெரியும். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை நாளைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக நாம் மனதார ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய செவ்வந்திக்கல், அமெத்திஸ்ட் ஸ்டோன்.
இளம் ஊதா நிறத்துல லைட் வயலட் கலர்ல இந்த செவ்வந்தி கல் இருக்கும். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த செவ்வந்தி கல்லிற்கு உண்டு. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த செவ்வந்தி கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி ஃபர்ஸ்ட் அமைதியா நீங்க உட்காருங்க. பிறகு உங்களுடைய முக்கியமான அந்த கோரிக்கை அல்லது ஆசை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த உணர்வுகளை அப்படியே கொண்டு வாங்க. இது செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க, உண்மையாகவே தத்ரூபமா நீங்க ஃபீல் பண்ணணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் அவசரமா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த 10 லட்சம் உங்க கையில இப்ப கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய சந்தோஷ உணர்வை அப்படியே நீங்க கொண்டு வரணும். உங்களுக்கு மகிழ்ச்சியில ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு தத்ரூபமா உண்மையா நீங்க உணரணும். இது போல தினமும் ஒரு 10 நிமிஷம் இந்த கல்லை கையில நீங்க வச்சுக்கிட்டு இந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். ஒரு கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அடுத்த கோரிக்கைக்காக இதே போல நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது தூய ஸ்படிக கற்கள், கிளியர் கிறிஸ்டல் குவார்ட்ஸ். இந்த ஸ்படிக கற்களுக்கு ஏகப்பட்ட மகத்துவங்கள் இருக்குங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல் இது. இதனுடைய வெளிப்புறம் நல்ல வழவழப்பாக இருக்கும். இதனுடைய உள்புறம் சில வீரல்கள் பிளவுகள் நமக்கு தெரியும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தினமும் இந்த கல்லை வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால மூடி நீங்க அமைதியா உட்கார்ந்தாலே போதும். முதல் விஷயம், நல்ல மன நிம்மதியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சில பேருக்கெல்லாம் காலையில எழுந்த உடனேயே இந்த நாள் எப்படி போகுமோ, இன்னைக்கு என்ன நடக்குமோன்ற ஒரு பய உணர்வோடவே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த கல்லை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தும் போது ரொம்பவுமே பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. மனோதைரியம், மனோசக்தி பெருக ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி ஒரு நல்ல தெய்வீக கவசம் உருவாகும். கண் திருஷ்டி தோஷங்கள் போன்ற எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் கெட்ட சக்திகளும் உங்க கிட்ட நெருங்கவே முடியாதுங்க. ஒரு கோவிலுக்கு நீங்க போறீங்க, அந்த நேரத்திலையும் இந்த கல்லை நீங்க எடுத்துட்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை ஆற்றலை அதிகப்படியாக உங்களால் ஈர்க்க முடியும். அதே போல ஒரு இன்டர்வியூ போறீங்க, யார்கிட்டயாவது உதவிகள் நீங்க கேட்க போறீங்கன்னா இந்த கல்லை எடுத்துட்டு போகும்போது நீங்க செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் குவியும். நீங்க ரெகுலரா ஏதோ மந்திரம் சொல்றீங்க அல்லது நாம ஜபங்கள் செய்றீங்கன்னா அந்த நேரத்திலும் இந்த கல்லை கையில வச்சுட்டு நீங்க மந்திர ஜபம், நாம ஜபம் செய்யும் போது பலமுறை உச்சரித்த பலன்களை அது கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். இந்த ஸ்படிக கற்களுக்கு இன்னும் நிறைய மகத்துவங்கள் இருக்குங்க. அடுத்ததாக நாம் பார்ப்பது உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ரோஸ் குவார்ட்ஸ்கள். ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய ஸ்டோன் இது. யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு நேர்மறையான வசியக்கல். நீங்க பேரண்ட்ஸா இருக்கீங்க, பசங்க உங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா பெற்றோர்கள் நீங்களும் இந்த கல்லை யூஸ் பண்ணலாம். அதே போல ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி அல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஏதோ பாலிடிக்ஸ் பண்றாங்க, உங்களுடைய உழைப்பை அங்கீகாரம் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். உண்மையான அன்பு, பாசம், காதல், நல்ல புரிதலை தரக்கூடியது இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம், பிரச்சனை காரணமாக நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் கூட இந்த கல்லை பயன்படுத்தும் போது அந்த நபராகவே உங்களை தேடி வந்து அன்பாக பேசுவாங்க. சரிங்க, இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி அமைதியா உட்காரணும். பிறகு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி. இது போல 48 நாளைக்கு தொடர்ந்து சொல்லணும். ஒரு நாளைக்கு 5 முதல் 10 நிமிடங்கள்னு 48 டேஸ், 48 நாளைக்கு தொடர்ந்து சொல்லும் போது நல்ல பலன்கள் தெரியும். அடுத்ததாக நாம் பார்ப்பது பணவசியக்கல், கிரீன் ஜேட் ஸ்டோன். இந்த கல்லை ஜஸ்ட் நீங்க பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும், நல்ல பண ஈர்ப்பை தரும். பச்சை நிறம் குபேரருக்கு உரியது. சோ பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த கிரீன் ஜேட் ஸ்டோனை நீங்க பணம்
பழம் வைக்கும் இடத்துல போட்டு வச்சிருங்க. முக்கியமான விஷயம், ரூபாய் நோட்டுகள் அல்லது ரூபாய் நாணயத்தின் மீது உரசுவதை போல இந்த பச்சை கல்லை நம்ம போட்டு வைக்கணும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இது போல இன்னும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.